இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் இப்பொழுது நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச் சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிகமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும், அருளோடும், ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும், செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 640வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும், அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் மணற்கேணி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். ஆற்றங்கரை ஓரம் மணல் நிரம்பிய பரப்பில் நாம் சிறிதளவு மணலை தோண்டும் பொழுது அங்கு நிறைய நிறைய ஊற்று பிறந்து அதில் ஒரு இனிமையான குடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நீர் நமக்கு ஊற்று நீராக கிடைக்க ஆரம்பிக்கும். திருவள்ளுவர் அவர்கள் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்று குறிப்பிடுகின்றார். அதே போல நாம் நல்ல நல்ல புத்தகங்களை தேடி வாசிக்கும் பொழுது நமது அறிவும் அதுபோல விருட்சமாக அந்த ஊற்று நீரை போல பிரவாகமாக நமக்குள் அது நிறைய நிறைய நேர்மறை எண்ணங்களையும் நல்ல நல்ல வாழ்வியல் வழித்தடங்களையும் எப்பொழுதும் நிறைத்து நம்மை வாழ்வியல் வழித்தடங்களில் வெகு சிறந்த மனிதர்களாக மாற்றம் பெறுவதற்கு உறுதுணை செய்யக்கூடிய ஒரு ஒப்பற்ற விடயமாக மாறும் என்பதை தமது குரல் வாயிலாக தெள்ளத் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். மணற்கேணி என்ற ஒரு அற்புதமான தொடரை இந்த வாரம் நாம் ஏறெடுக்க இருக்கின்றோம். அதற்கு நம்மிடையே வாழும் சான்றாக பயணிக்கக்கூடிய அன்பு தம்பி சுஜாதா சஞ்சய்குமார் அவர்கள் 20 வயது நிரம்பிய இளைஞர். நிறைய நிறைய தமிழக அளவில் இலக்கிய போட்டிகளில் பங்கேற்று மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதில் வல்லவராக இருப்பதில் அன்பு தம்பி அவர்கள் வெகு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார்கள். ஒரு நிறைய நிறைய நல்ல புத்தகங்களை தேடி படிப்பதில் ஆர்வமிக்க இளைஞராக இருக்கின்றார். இப்பொழுது தமிழக இலக்கிய பரப்பில் படித்துக் கொண்டிருக்கும் அன்பு தம்பி அவர்கள் சமீப நாட்களாக ரஷ்ய இலக்கியம் சார்ந்த பார்வையினையும் தமது வாசிப்பில் இணைத்து அது சார்ந்த பகிர்வுகளை நம்மிடையே பகிர்ந்திருந்தார். கடந்த முறை ஆண்டன் செக்காவ் அவர்களுடைய கதை சார்ந்த பகிர்வினை நமது தளத்தில் பகிர்ந்திருந்தார். அந்த சிறுகதைகளின் மற்றும் ஒரு பாகத்தினை இன்று நம்மோடு வழங்க அன்பு தம்பி அவர்கள் இணைந்துள்ளார்கள். சிறப்பான மொழி வளத்தை தம்மில் உள்ளடக்கியவர். அந்த தொட்டனை தூறும் மணற்கேணிக்கு சான்றாக விளங்கக்கூடிய அன்பு தம்பி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக வருக
வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை ரஷ்ய இலக்கியம் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தின் வாயிலாக நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழி தடங்களை இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய இறைவனின் திருப்பெயரோடு துவங்குகின்றேன். தாயால் பெற்றெடுக்கப்பட்டும் தமிழால் தத்தெடுக்கப்பட்டும் தமிழ் பேசும் தாய் தமிழ் உறவுகளுக்கு தமிழ்தாசனாக வணக்கத்தை செலுத்திவிட்டும் எனது உரையை துவங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு பேச போகிற எழுத்தாளர் இந்த உலகறிந்த எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவ் என்ற ஒரு எழுத்தாளர். நான் என்னுடைய முந்தைய பாகத்திலேயே அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு கொடுத்திருந்தேன். ஆனால் இங்கு மீண்டும் பேச போவதால் அவரை பற்றிய ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துட்டு கதைக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறேன். ரஷ்ய இலக்கியத்தை நீங்கள் படிக்க வேண்டுமென்றால் அல்லது ரஷ்ய இலக்கியத்தை குறித்து நீங்கள் எழுத வேண்டுமென்றால் ஆண்டன் செக்கோவை தவிர்த்து விட்டோ அல்லது நகர்த்தி விட்டோ எழுதிவிட முடியாது. காரணம், ரஷ்ய இலக்கியத்தை ஒருவன் வாசிக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக அவன் மூவரை வாசித்தாக வேண்டும். முதலாவது டால்ஸ்டாய், இரண்டாவது ஃபியோதோர் தஜ்வியோஸ்கி, மூன்றாவது ஆண்டன் செக்கோவ். நான் இன்னொரு விஷயத்தை இங்க பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். தமிழ் இலக்கியங்களை வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் அந்த தமிழ் இலக்கியத்தினுடைய இன்னொரு மாறுபட்ட ஒரு வடிவமாகத்தான் நான் ரஷ்ய இலக்கியத்தை பார்க்கிறேன். காரணம், நீங்க ரஷ்ய இலக்கியத்தை படித்தீர்கள் என்றால் தமிழ் இலக்கியம் உங்களுக்கு எந்த அளவு மன நிம்மதியையும் மன அமைதியையும் கொடுக்குதோ, சந்தோஷத்தை கொடுக்குதோ, அதற்கு சற்றும் குறைவில்லாத வகையில் ரஷ்ய இலக்கியங்கள் கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சான்று. காரணம், நீங்கள் தஜ்வியோஸ்கியை படித்தால் உங்களுக்கு காதல் என்றால் என்ன அப்படின்னு புரியும். இந்த வாழ்க்கை பற்றிய ஒரு இன்னொரு கோணத்தை உங்களால் பார்க்க முடியும். செக்கோவும் அதே மாதிரிதான். செக்கோவை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு 44 ஆண்டு காலம் மட்டுமே வாழ்ந்த ஒரு எழுத்தாளர், மிகப்பெரிய ஒரு வறுமையில் பிறந்த ஒரு எழுத்தாளர். நீங்க டால்ஸ்டாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா டால்ஸ்டாய் ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அதே போல தஜ்வியோஸ்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா தஜ்வியோஸ்கி ஒரு மிகச் சிறப்பான ஒரு ஏழை. அப்ப ஆண்டன் செக்கோவும் அதே போலதான். அவர் ஒரு ஆகச் சிறப்பான ஒரு ஏழை அப்படின்னு நான் சொல்லுவேன். காரணம், என்றெல்லாம் ஒரு எழுத்தாளன் உருவாகிறான் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னா, எப்பொழுதெல்லாம் ஒரு எழுத்தாளன் உருவாகிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. ஒரு எழுத்தாளன் அல்லது ஒரு கலைஞன் எப்பொழுது உருவாகிறான் என்றால், அவனிடத்தில் வறுமை பிறக்கும் பொழுது, வறுமையோடு கூடிய தனிமை பிறக்கும் போது. காரணம், ஒரு மனிதனை சிந்திக்க வைப்பது தனிமைதான். அந்த தனிமையினுடைய சிந்தனை என்பது சரியாக இருந்தால் அவன் எழுத்தாளனாகவும் கலைஞனாகவும் மாறுகிறான். அதே போல அந்த தனிமையினுடைய சிந்தனை என்பது தவறாக இருந்தால் அவன் இந்த சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுகிறான். இந்த சமூகமே அவனை அப்புறப்படுத்தி விடும் அப்படிங்கிறதான் யதார்த்தம். ஆண்டன் செக்கோவ் சமீப காலமாக நான் படித்து படித்து வியந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளுமை. அதை இந்த இடத்தில் பேசுவதற்கு எனக்கு ஏற்கனவே ஒரு முறை வாய்ப்பு கொடுத்த சத்திரம் படைக்கும் தளத்திற்கு அன்றும் நான் நன்றி சொன்னேன். இன்னைக்கும் நான் நன்றி சொல்லி என்னுடைய உரைக்குள் போகணும்னு ஆசைப்படுறேன். காரணம், இந்த உலகத்தினுடைய ஆகச் சிறப்பான சிறுகதை எழுத்தாளர் அப்படிங்கிற நீங்க பட்டியல போட்டீங்க அப்படின்னா அதுல ஆண்டன் செக்கோவிற்கு இடமளிக்காமல் எவரும் அந்த பட்டியலை நிறைவு செய்ய முடியாது என்பதுதான் வரலாறு. நான் ஏற்கனவே இந்த புத்தகத்தினுடைய ஒரு பகுதியை முன்பே படித்து அதுக்கான உரையும் நிகழ்த்தி விட்டேன். இப்ப அடுத்து இன்னொரு 6 சிறுகதைகள் இருக்கு இந்த புத்தகத்திலேயே. அந்த 6 சிறுகதைகளை குறித்த உரைக்கு நம்ம இப்ப போலாம். அப்ப இந்த பகுதியினுடைய முதல் சிறுகதையாக நான் எடுத்திருப்பது, அந்த சிறுகதையினுடைய தலைப்பு கொஞ்சம் அதிகம். கொஞ்சம் அதிகம் அப்படின்ட்டு. இன்னொன்னு, ஆண்டன் செக்கோவை பத்தி சொல்லும்போது இந்த தலைப்புகள் அவர் வைப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமா இருக்கும். அதை நம்ம அந்த தலைப்புக்கும் அந்த கதைக்கும் ஒத்தும் இருக்கும். சில சமயம் அது தொடர்பு இல்லாமலும் இருக்கிற மாதிரி தோன்றும். ஆனால் நம்ம மீண்டும் அதை ஒரு மறுவாசிப்பு செஞ்சு அல்லது ஒரு 2 நிமிடங்கள் உட்கார்ந்து யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த தலைப்பிற்கும் அவரினுடைய கதைக்கும் ஒரு தொடர்பு கிடைக்கும். அப்ப இந்த கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிற சிறுகதையில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு நில அளவையாளர் இருக்காரு. ஒரு நில அளவையாளர், நிலத்தை அளப்பாங்களா அவங்க. அப்படிப்பட்ட ஒரு நில அளவையாளர் ஒரு ஸ்டேஷன்ல இறங்குறாரு. ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குறாரு. ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கும்போது அங்க இருக்கக்கூடிய ரயில்வே அதிகாரி கிட்ட கேட்கிறாரு, நான்
இது மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும், அது ஒரு 80 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு, இங்க இருந்து நான் அங்க போறதுக்கு ஏதாவது போஸ்ட் குடிதைகள் கிடைக்குமா அப்படிங்கிறது. போஸ்ட் குதிரைகள் தான் என்ன அப்படின்னா, 19ஆம் நூற்றாண்டுல இப்ப நம்ம எப்படி டாக்ஸி ரிக்ஷா அது மாதிரி வச்சுக்கிறோம், அது மாதிரி 19ஆம் நூற்றாண்டுல ரஷ்யாவுல ஒவ்வொரு போஸ்ட், அதாவது ஒவ்வொரு ஸ்டேஷனுக்குமே அந்த போஸ்ட் குதிரைகள் அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்யக்கூடிய ஒரு வண்டி, ஒரு வாகனம் தான் அந்த போஸ்ட் குதிரைகள். அப்படிங்கும்போது அந்த ரயில்வே அதிகாரி சொல்றாரா, போஸ்ட் குதிரைகளா, இன்னும் நீங்க 100 கிலோமீட்டருக்கு ஒரு நாயை கூட பார்க்க முடியாது, ஏன்னா இது அப்பேற்பட்ட ஒரு ரூட்டு. அப்படிங்கும்போது இந்த நில அதிகாரி கேட்கிறாரு, இந்த நில அளவையாளர் கேட்கிறாரு, சரி நான் இது மாதிரி இந்த இடத்துக்கு போகணும், அதுக்கு எப்படி போறது, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. அப்படிங்கும்போது அந்த ஆஹ், ரயில்வே அதிகாரி சொல்கிறார், நீங்க இப்படியே நடந்து போனீங்க அப்படின்னா விவசாயிங்க வருவாங்க, ஜாமானம் தூக்கிக்கிட்டு காய்கறிகளை தூக்கிட்டு விவசாயிங்க வருவாங்க, நீங்க அந்த விவசாயிங்க யார்ட்டையாவது வழிமறிச்சு உதவி கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு உங்களை ஏற்றிச் செல்ல அனுமதிப்பாங்க, நீங்க வேணா அதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நில அளவையாளர் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு விவசாயி தன்னுடைய வண்டியோடு வருகிறார், குதிரை வண்டியோடு. அப்ப அந்த விவசாயி கிட்ட ஒரு வாக்குவாதம் பண்ணி பேசி எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சரின்னு சொல்லி ஏற ஒத்துக்கிறாங்க. ஏறியாச்சு. ஏறும்போது என்ன சிக்கல் ஆகுது அப்படின்னா, ஏறுறதுக்கு முன்னாடியே அந்த வண்டியை பாக்குறாரு. அந்த வண்டியை பார்க்கும்போது அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. அப்ப அந்த நில அளவையாளர் கேட்கிறாரு வண்டிக்காரர்கிட்ட, என்னடா வண்டி இது, எது முன்னாடி எது பின்னாடினே தெரியலையே. அப்படிங்கும்போது அந்த விவசாயி சொல்றாதான், குதிரையோட தலை எந்த சைடு இருக்கோ அதான் முன்பக்கங்கய்யா, குதிரையோட வால் எந்த சைடு இருக்கோ அதான் பின்பக்கங்கய்யா, நீங்க ஏறி தாராளமா உட்காரலாம். அப்படிங்கும்போது ஏறி உட்காந்தோட்டி அந்த குதிரையை பிடிச்சி அந்த விவசாயி அடிக்கிறாரு. அந்த குதிரை நகரவே இல்லை. அடிக்கு தலையை மட்டும் ஆட்டுச்சு, 2வது அடிக்கு உடம்ப மட்டும் ஆட்டுச்சு, 3வது அடிக்கு அது ஒரு கொஞ்சமா மெதுவா நகர ஆரம்பிச்சிச்சு. அப்ப இந்த நில அளவையாளர் கேட்கிறாராம், என்னப்பா இவ்வளவு வேகத்துலதான் உன் குதிரை போகுமா அப்படின்ட்டு. இல்ல இல்ல, அது வந்து இப்பதான் அப்படி போகும், இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அது ஓடுற ஓட்டமே வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். சரி சொல்லிட்டு இது போனதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல குதிரை வேகமா ஓட ஆரம்பிச்சிச்சு. வேகமா ஓட ஆரம்பிக்கும் போது என்ன சிக்கல் ஆகுது அப்படின்னா, அந்த ரயில்வே அதிகாரி சொன்னா தெரியுமா, 100 கிலோமீட்டருக்கு உங்களால் ஒரு நாயை கூட பார்க்க முடியாதுன்ட்டு. அது போலதான் இருக்கா. ஏன்னா அவ்வளவு ஒரு இருள், ஏன்னா இவங்க கிளம்பும் போதே இருட்டிருச்சு. அந்த பக்கம் போய் கொண்டு இருக்கும்போது அவ்வளவு ஒரு இருட்டு, அவ்வளவு ஒரு இருள், எந்த சைடு என்ன இருக்குன்னே தெரியல. ஏன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடும் வலது பக்கமும் இடது பக்கமும் பார்க்கும்போது மரங்கள் போல தோன்றுகிறது, ஆனால் அது மரங்களா அப்படின்னு கூட தெரியலையாம். அந்த அளவுக்கு இருட்டா. சரி முன்னாடி பார்க்கலான்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த முன்னாடியே அந்த வண்டிக்காரரோட முதுகு மறைச்சிருக்கான். இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த நில அளவையாளருக்கு ஒரு யோசனை வருது, என்னடா யாருமே இல்ல, ஒருவேளை எவனாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருளை திருத்திட்டானா நம்ம என்ன பண்றது. அப்படிங்கும்போது யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வண்டி ஓட்டுறவர்கிட்ட இவர் கேட்கிறாரு, இது மாதிரி இந்த சைடு திருட்டு பயம் இருக்காப்பா. அப்படிங்கும்போது திருட்டு பயம் ஏதாவது இருக்காங்க. அந்த வண்டிக்காரர் சொல்றாரு, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்கய்யா, கடவுள் நம்மளை பாதுகாப்பாரு. அப்படிங்கும்போது இருந்தாலும் இவருக்கு ஒரு பயம், ஏன்னா வண்டிக்காரர் ஒரு மிகப்பெரிய ஒரு பலசாலி போல இருக்காரு, ஒரு மிகப்பெரிய முதுகுக்கு சொந்தக்காரர், மிகப்பெரிய ஒரு புஜக்கல பதாக்கிரமம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இருக்கக்கூடியவர். இப்ப இந்த நில அளவையாளருக்கு ஒரு சந்தேகம் வருது, ஒருவேளை இவனே திருடிட்டா, ஏன்னா யாருமே இல்ல, ஒருவேளை இவனே திருடிட்டா என்ன பண்றது அப்படின்னு அவர் வந்து ஒரு சந்தேகம் இது பண்ணும்போது இவரு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, இல்ல இந்த பக்கம் திருட்டு பயமே இல்லைங்கிற, எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா உள்ள வந்து என்னுடைய பைக்குள்ள வந்து நான் ஒரு துப்பாக்கி வச்சிருக்கேன், நான் எவனா திருடன் வருவான், அவன் கூட சுட்டு சுட்டு விளையாடலாம், ஏன்னா ஒரு துப்பாக்கி 10 திருடர்களை படம் பார்க்கும், ஏதாவது திருடன் வருவான் அவனை நான் சுட்டு சுட்டு விளையாடலாம் அப்படின்னு நான் பார்த்தேன், நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க. அப்படிங்கும்போது அந்த வண்டிக்காரர் ஒண்ணுமே பேசாம திரும்பி இந்த நில அளவையாளரினுடைய முகத்தை பார்த்துட்டு திரும்ப திரும்பி வண்டியை ஓட்டுறான். இப்ப இவருக்கு பயம் ஆயிடுச்சு, என்னன்னா இவன் நான் சொல்றதை நம்பலையோ, ஏன்னா திரும்பி பாக்குறான், எதுக்கு பாக்குறான்னு தெரியல, இவன் நான் சொல்றதை நம்பலையோ இவர் தொடர்ந்து போய் பேச ஆரம்பிக்கிறார். என்ன தொடர்ந்து போய் பேச ஆரம்பிக்கிறான்னா, நான் பார்க்கதான்டா நொஞ்சா மாதிரி இருப்பேன், ஆனா நான் அடிச்சேன்னு ஏன் உன்னைய மாதிரி இருக்கக்கூடிய 3-4 பேரை நான் அடிச்சே சாச்சிடுவேன், இன்னொன்னு நான் அரசு அதிகாரி, நான் ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கேன், நான் எங்க போனாலுமே என்னை வந்து அரசு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும், என்னை தொட்டுட்டுலாம் எவனாலையும் அவ்வளவு சீக்கிரமா போயிட முடியாது. இன்னும் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த புதரா இருக்கு தெரியுமா நம்ம போற வழியில, இங்க கூட எங்க ஆளுங்க மறைஞ்சிருப்பாங்க, அந்த அளவுக்கு நான் சேஃப்டியானவன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காரு. பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த வண்டிக்காரர் என்ன பண்றாரு, திரும்பி திரும்பி இவரை பார்த்துக்கிட்டே இருந்தவர் இவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு,
எனக்கு வந்து பயம் கிடையாது, என்கிட்ட துப்பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தவர் ஒரு கட்டத்துக்கு மேல நான் சொல்றதை நீ நம்பலன்னு நினைக்கிறேன்டா, நான் சொல்றதை நீ நம்பலன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நில அளவையாளர் என்ன பண்றாரு, தன்னுடைய பைக்குள்ள துப்பாக்கி இல்ல, ஆனா துப்பாக்கி இருக்கிறது போல இந்த அந்த துப்பாக்கியை நீயே பாருன்னு சொல்லி பைக்குள்ள கைய விடும்போது அங்க ஒரு எதிர்பாராத சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, அந்த வண்டிக்காரு இருந்திருந்தாப்புல, அந்த வண்டிக்கார போய் அந்த கிளீம் இருந்திருந்தாப்புல என்ன பண்றாப்புல அப்படின்னா, வண்டியில இருந்து கீழே குதிக்கிறாரு. வண்டியில இருந்து கீழே குதிச்சுக்கிட்டு போய் ஏதோ ஒரு புதருக்குள்ள மறைஞ்சுக்கிறாரு. அங்க இருந்து ஒரு குரல் கேட்குது, டேய் சண்டாரா, என்னை விட்டுரு, என் வண்டியையும் என் குதிரையும் நீயே எடுத்துக்க, என்னை விட்டுருன்னு ஓடுறாரு. அப்ப இந்த நில அளவையாளர் கேட்கிறாரு, ஐயோ பயந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு கிளீம்னு கத்துறாரு. ஆனா அங்க இருந்து குரலே வரல. அப்ப இவர் திரும்ப கத்துறாரு, பயப்படாத, நான் சும்மா தான் சொன்னேன், நான் சும்மா வேடிக்கை விளையாட்டுக்கு சொன்னேன், நீ வெளியில வா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் கெஞ்சதுக்கு அப்புறம் வெளியில வந்தாரு. வெளியில வந்தோட்டி மீண்டும் பயணிக்க ஆரம்பிச்சாங்க. வெளியில வந்தோட்டி மீண்டும் அதே வழியில பயணிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப அந்த கதையை அவர் எப்படி ஆண்டன் செக்கோ முடிச்சிருப்பாரு அப்படின்னா, இப்பொழுது அந்த பாதையும் அந்த வண்டிக்காரனும் நில அளவையாளருக்கு பயமாக தெரியவில்லை அப்படின்னு முடிச்சிருப்பாரு. இது ஒரு சாதாரண கதை. ஏன்னா ஒரு வராது, பயம் வருது, இவரு பொய் சொல்றாரு, அவரு பொய் சொல்றாரு, இது முடியுது, திரும்ப வந்து ஏறி பழையபடியே பயணிக்கிறாங்க. இது ஒரு சாதாரண கதை. ஆனா இதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையோடு இதை நம்மால் பொருத்தி பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, இப்போ அந்த நில அளவையாளர் நான் வச்சுக்கோங்களேன், அந்த வண்டிக்காரரை இன்னொருத்தன்னு வச்சுப்போம், இன்னொருத்த யாரும் என்னுடைய நண்பன்னு வச்சுப்போம். இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நான் அவன் லைஃப்பை பார்க்குறேன்னு வைங்களேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் அவன் வாழ்க்கையை பார்க்குறேன்னா, இவன் என்ன இப்படி இருக்கா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவன் என்ன இவ்வளவு நல்லா இருக்கான், இவ்வளவு சிறப்பா இருக்கானே, இவன் வாழ்க்கையே ரொம்ப சூப்பரா இருக்கு, ஆனா நம்ம வாழ்க்கை இதுதான் நம்முடைய சிந்தனையா இருக்கும். நம்மை பார்க்கும் பொழுது அவனினுடைய சிந்தனை அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழாமல் அவனை பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவன் அவனினுடைய வாழ்க்கையை வாழாமல் நம்மை பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்ப இந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டிய விடயம் என்ன அப்படின்னா, இந்த நில அளவையாளரை பார்த்து கிளீம் பயந்தான், கிளீமை பார்த்து நில அளவையாளர் பயந்தார். ஆனா நில அளவையாளர் சொன்னதும் பொய், கிளீமை பார்த்து இவர் பயந்ததற்கு காரணமும் பொய். ஆனால் இவர்கள் 2 பேருமே தங்கள் அளவில் நிறைவானவர்கள். அப்ப நாம் நம்மை புரிந்து கொண்டால் போடும், நாம் பிறரை புரிந்து கொள்வதை விட நாம் நம்மை புரிந்து கொண்டால் போடும், நம்முடைய வாழ்க்கை பயணம் என்பது எந்த விதமான பயமும் இல்லாமல் நகரத் தொடங்கும் என்பதுதான் செக்காவ் இந்த கதை மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷயமா இருக்கு. இன்னொன்னு, அடுத்த சிறுகதை கலைப்பொருள் என்ற ஒரு சிறுகதை. இந்த கலைப்பொருள் சிறுகதையில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மருத்துவர் இருப்பார். அந்த மருத்துவரை பார்ப்பதற்கு ஒரு பேஷண்ட் ஓடி வருவான். ஓடி வந்து அந்த டாக்டர்கிட்ட சொல்லுவான், டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர், நான் தான் ஒரே பையன் எங்க அம்மாவுக்கு, என்னை நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு என்னைய காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றி கிடந்து. அதுக்கு அந்த மருத்துவர் சொல்லுவாரு, முட்டாள்தனமா பேசாத, என் இடத்துல யார் இருந்தாலும் அதை தான் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா அது ஒரு நம் மருத்துவனோட கடமை அப்படின்னு சொல்லும்போது, இல்ல டாக்டர், மித்த டாக்டரும் பண்ணியிருப்பாங்க, ஆனா நாங்க ரொம்ப ஏழை குடும்பம், மிச்சவங்க அப்படின்னா காசை வாங்கிட்டு அந்த உதவியை செஞ்சிருப்பாங்க, ஆனா நீங்க எந்த விதமான காசும் வாங்காம எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க, எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பையன், இது எங்களுக்கு நீங்க செஞ்ச மிகப்பெரிய உதவி டாக்டர், அதனால நான் உங்களுக்கு ஒரு பரிசை கொடுக்குறேன். ஏன்னா அவங்க அம்மாவும் இவனும் என்ன ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னா, கலைப்பொருள், அந்த கலைப்பொருள்னா அந்த ஆன்டிக் பீஸ் அப்படிம்போம்ல, அதை கலெக்ஷன் பண்ணியோ அல்லது வந்து அதை சேர்த்து வச்சோ அதை செய்யக்கூடிய வந்து ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப தங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு விலை மதிப்பற்ற ஒரு கலைப்பொருளை உங்கள்கிட்ட கொடுக்குறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஷீட்டு சுத்தி வச்சிருந்த ஒரு கலைப்பொருளை கொடுப்பாப்ல. அந்த ஷீட்டை டாக்டர் பிரிச்சு பார்த்தா ஒரே ஆச்சரியம், என்ன அப்படின்னா அது வந்து ஒரு விளக்கு துண்டு. அந்த விளக்கு துண்டுல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த விளக்கு துண்டுல வந்து மேல வந்து ஒரு உருவம் இருக்கும். அந்த 2 பெண்கள் நிக்கிற மாதிரி ஒரு உருவம். அந்த 2 பெண்கள் நிக்கிற மாதிரி ஒரு உருவம் இருக்கக்கூடியல, அந்த 2 பெண்கள் இருக்கக்கூடிய அந்த உருவம் படித்த அந்த ஒரு விளக்கு அப்படிங்கிறதுல அந்த 2 பெண்களினுடைய உடல்லையுமே ஒரு துணி கூட இருக்காது, ஒரு துணி கூட இருக்காது. அப்ப இதை பார்த்தோட்டி ஆனா இதை பார்த்தோட்டி அந்த டாக்டருக்கு ஒரே அதிர்ச்சி, என்ன அப்படின்னா, ஆஹ்
இதை எப்படி நான் வச்சுப்பேன்? ஏன்னா ஒரு துணி கூட இருந்தா கூட பரவாயில்ல. இது இவ்வளவு ஒரு கலைநயமா இருக்கே, இதை நான் எப்படி வச்சுப்பேன்? அப்படிங்கிறது தான் அவரோட ஒரு சந்தேகம். அப்ப இந்த பேஷண்ட் சொல்றாப்புல, இல்ல இல்ல நீங்க வச்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்ட்டு. சரி, நீண்ட நேரம் வாக்குவாதத்துக்கு அப்புறம் சரி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மருத்துவமனையில வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மருத்துவமனைக்கு பெண்கள் வருவாங்க, குழந்தைகள் வருவாங்க, இதை எப்படி பாக்குறது அப்படின்ட்டு தெரியாம வச்சுக்கிட்டவது. இவன் போனதுக்கு அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சாரு, இதை எப்படியாவது எவன்கிட்டயாவது தள்ளி விடணும் அப்படின்ட்டு. ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் நமக்கு தெரியும்ல, நம்ம நம்ம வாழ்க்கையிலயும் அப்படித்தானே. நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா தள்ளி விடுவதற்கு யார் ஆகச்சிறப்பானவர்கள் என்றால் நம்முடைய உற்ற நண்பர்கள் தான். ஏன்னா அவன் தான் இளிச்சவாய. அவனை பத்தி அவனை காட்டிலும் நமக்கு அதிகமாக தெரியும். அப்ப அந்த மருத்துவருக்கு ஒரு வழக்கறிஞர் நண்பராக இருக்கிறார். அந்த வழக்கறிஞரோட பேர் என்ன அப்படின்னா, அந்த வழக்கறிஞர் நண்பராக இருக்கிறார். அந்த வழக்கறிஞர் போறாரு, இந்த வழக்கறிஞர் வீட்டுக்கு போறாரு. அந்த வழக்கறிஞர் வீட்டுக்கு போன பிற்பாடு அந்த வழக்கறிஞர்கிட்ட, இது மாதிரி நீ எனக்கு பல உதவிகள் செஞ்சிருக்க, அந்த பல உதவிகளுக்கு ஒரு அன்பளிப்பை நான் இதை கொடுக்குறேன், கலைப்பொருளை கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, மருத்துவருக்கு திருமணம் ஆயிடுச்சு, என்னால இதை வச்சுக்க முடியாது. ஆனா ஆனா உன்னால இதை வச்சுக்க முடியும், ஏன்னா நீ திருமணம் ஆகாதவன் அப்படின்ட்டு அந்த பொருளை காமிக்கிறாரு. அந்த பொருளை காமிச்சோட்டி அந்த வழக்கறிஞருக்கு மிகவும் சந்தோஷம், மிகப்பெரிய ஒரு உற்சாகம் களை கட்டுது. என்ன இவ்வளவு அழகா ஒரு கலைநயத்தோட செஞ்சிருக்காங்களே அப்படின்ட்டு. ஆனா அதே வழக்கறிஞர் மீண்டும் சொல்றாரு, தயவு செஞ்சு இதை எடுத்துட்டு போயிடுடா, என்னால இதை இங்க வைக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துக்கு 4 பேர் கிளைண்ட் வருவான், என் கிளைண்ட்டே 4 பேர் வருவான், தயவு செஞ்சு இதை இங்க வைக்காத அப்படின்னு சொன்னோட்டி, இல்ல இல்ல எனக்கு அவன் இதை நான் அன்பளிப்பா கொடுத்தான், நான் இதை உனக்கு அன்பளிப்பா கொடுக்குறேன், நீ வாங்கிக்கலன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும்டா அப்படின்ட்டான். அப்படின்னு என்ன ஆகுதுன்னா, மருத்துவரும் போயிடாது. மருத்துவர் போனதுக்கு அப்புறம் இந்த வழக்கறிஞர் என்ன பண்றாரு அப்படின்னா, இதை வேற எவன்ட்டையா தள்ளி விடணுமே, இதை வேற எவன்ட்டையா தள்ளி விடணுமே அப்படின்ட்டு சரின்னு சொன்னோட்டு யோசிச்சு யோசிச்சு பார்க்கும்போது அந்த ஊர்ல ஒரு நகைச்சுவை நடிகர் இருக்க, அந்த நகைச்சுவை நடிகருக்கு இதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த நகைச்சுவை நடிகருக்கு இது மாதிரி பொருள் பிடிக்குமா, போய் கொடுத்தலான்னு போய் கொடுப்பேன் நகைச்சுவை நடிகருக்கு. நகைச்சுவை நடிகருக்கு கொடுத்த பிற்பாடு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நகைச்சுவை நடிகர் இது மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் வாங்கும்போது அதை ஒரு காட்சிக்காக வைப்பாங்க. அந்த காட்சிக்காக வைக்கும்போது பார்க்க வந்தவங்க எல்லாமே எல்லா பொருளையும் விட்டுட்டு இந்த பொருளை மட்டும் பார்த்து ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அந்த நகைச்சுவை நடிகர் அந்த பொருளை மட்டும் தனியா எடுத்துட்டு என்ன பண்ணாது அப்படின்னா, தனியா எடுத்துட்டு அது காட்சிக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிஏவை கூப்பிட்டு, இதை எப்படியாவது யார்ட்டையாவது கொடுத்துது அப்படிங்கும்போது அந்த பிஏ சொன்னாதான், இல்லை பக்கத்துல ஒரு ஆள் இருக்காரு, அவர் இப்போ உயிரோட இல்லை, அவங்க அம்மா அவரோட மனைவியும் பையனும் இப்போ இது மாதிரி பொருட்களை கலெக்ட் பண்றாங்க, ஸோ அவங்கள்ட்ட நம்ம அதை வித்தரலாம் அப்படிங்கும்போது, இந்த பொருள் மீண்டும் யார்கிட்ட வருது அப்படின்னா, முதல்ல கொண்டு வந்து ஒரு பையன் கொடுத்தால டாக்டருக்கு, அந்த பையன்கிட்டே திரும்ப போகுது. இங்கே நம்ம ஒரு ட்விஸ்ட்டை பார்க்கணும், என்ன அப்படின்னா, அந்த பையன் முதல்ல டாக்டருக்கு அந்த பொருளை கொடுக்கும்போதே இதோட இதோட இது ஒரு ஜோடி தான் டாக்டர் இருக்கு, இதோட மறு ஜோடி இல்லை. ஏன்னா 2 இருக்கணும், ஒன்று தான் இருக்கு, இன்னொன்று இல்லை. இன்னொன்று இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா அதையும் உங்கள்கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவான். இது திரும்ப இந்த பையன்கிட்ட வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, திரும்ப டாக்டரை பார்க்க ஓடி வருவான். டாக்டர் டாக்டர் ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்ட்டு. என்னன்னு கேட்பாரு மருத்துவர். உங்கள்கிட்ட அன்னைக்கு நான் ஒரு பொருள் கொடுத்தேன்ல, அதோட ஒரு ஜோடி, அதாவது ஒன்று தானே உங்கள்கிட்ட இருக்கு, அதோட இன்னொரு இது இல்லைன்னு சொன்னேன்ல ஜோடியா, இப்போ அதோட இன்னொன்னும் என்கிட்ட கிடைச்சிருச்சு, இந்தாங்க டாக்டர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த கதையை ஆண்டன் செக்கோ முடிப்பாரு. இப்ப இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, நம்ம பல விஷயங்களை வேணாம் வேணாம் வேணான்ட்டு ஒதுக்கி வைக்கிறோம். அந்த சிலை மருத்துவர்கிட்ட போச்சு, மருத்துவர்கிட்ட இருந்து வழக்கறிஞர்கிட்ட போச்சு, வழக்கறிஞர்கிட்ட இருந்து நகைச்சுவை நடிகர்கிட்ட போச்சு, நகைச்சுவை நடிகர்கிட்ட இருந்து மீண்டும் அந்த பையன்கிட்ட வந்துச்சு, மீண்டும் அந்த பையன்கிட்ட இருந்து மருத்துவர்கிட்டே போச்சு. இது ஒரு சைக்கிள், லைஃப் சைக்கிள் போல. இப்ப நம்முடைய வாழ்க்கை பெரும்பாலும் இப்படிதான் இருக்கு. நாம் துன்பங்களை விடுகிறோம், ஆனா துன்பங்கள் ஒரு கட்டத்துக்கு மேல போய் 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 திரும்ப நம்மகிட்டே வருது. நாம் இன்பங்களை விடுகிறோம், அந்த இன்பங்களும் போய் 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 ஒரு கட்டத்துல நம்மகிட்டே வருது. நான் இந்த இடத்தில் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், நாம் எந்த அளவிற்கு இன்பங்களை பிறருக்கு கொடுக்கிறோமோ, எந்த அளவுக்கு இன்பங்களை பிறருக்கு கொடுக்கிறோமோ, நன்மைகளை பிறருக்கு செய்கிறோமோ, அதே அளவு, ஏன் அதை விட அதிகமான இன்பமும் அதை விட அதிகமான மகிழ்வும் நம்மிடத்தில் வந்து சேரும் என்பதுதான் இந்த கதை மூலமாக ஆண்டன் செக்கோ நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அடுத்த ஒரு கதை மெலிந்தவனும் பருத்தவனும் அப்படிங்கிறது. 2 நண்பர்கள் இருப்பாங்க. ஒருத்தவன் குண்டா இருப்பான், இன்னொருத்தவன் ஒல்லியா இருப்பான்.
ஒருத்தவன் குண்டா இருப்பான், இன்னொருத்தவன் ஒல்லியா இருப்பான். இப்போ இந்த குண்டா இருக்கிறவனும் ஒல்லியா இருக்கிறவனும் நண்பர்கள். நீண்ட நாள் கழித்து சந்திச்சிருப்பாங்க, பல ஆண்டுகள் கழித்து சந்திச்சிருப்பாங்க. இந்த குண்டா இருக்கக்கூடியவன் தன்னுடைய மனைவியோடு வந்திருப்பான், மெலிந்தவனும் தன்னுடைய மனைவி பிறகு ஒரே ஒரு பையனோட வந்திருப்பான். அப்ப இந்த மெலிந்தவன்கிட்ட இந்த குண்டா இருக்கக்கூடிய பருத்த உடல் இருக்கக்கூடிய நண்பன் கேட்பான், என்னடா உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க, என்ன வேலை செய்யற அப்படிங்கும்போது நல்லா பேசுவாப்புல. அந்த ஒல்லியா இருக்கக்கூடிய மனிதன் நல்லா பேசுவாரு. இது மாதிரி நான் இங்க வேலை செய்யறேன், கொஞ்சம் வருமானம் கம்மி தான், ஆனா ஒரு அவார்டு வாங்கிட்டேன், வருமானம் கம்மி தான், என்னுடைய மனைவியோட வருமானமும் வருது, அதனால நான் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சகஜமா பேசிக்கிட்டு இருப்பாரு. உடனே இந்த ஒல்லியா இருக்கக்கூடியவர் குண்டா இருக்கக்கூடிய அந்த ஆளை பார்த்து கேட்பாரு, நீ என்னடா சான்சலர் ஆகணும்னு ஆசைப்பட்ட, கவுன்சிலர் ஆகணும்னு ஆசைப்பட்ட, நம்ம ஊர் கவுன்சிலர் கிடையாது அங்க, என்னப்பா நீ ஆயிட்டியா அப்படிங்கும்போது, இன்னும் கொஞ்சம் அதிகமா யோசிடா, நான் அதெல்லாம் எப்பயோ ஆயிட்டேன், இப்ப அதை விட உயர்ந்த பொறுப்புல இருக்கேன், ஒரு மிகப்பெரிய அரசு அதிகாரியா இருப்பேன், அரசின் ஒரு மிகப்பெரிய அங்கமா இருப்பேன், நான் 2 விருதுகள் வாங்கிட்டேன், ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனேயே அதுவரை நன்றாக பேசிக்கொண்டிருந்த அந்த ஒல்லியாக இருந்தவரினுடைய முகம் சட்டென மாறத் தொடங்கியது. மாறத் தொடங்கியதுன்னா, நல்ல சகஜமா பேசிக்கொண்டு இருந்த ஒரு உறவுல ஒரு செயற்கையான பிம்பம் உருவாக்கப்பட்டது. அவன் வேணும்னே அதிகமா சிரிச்சான், அதிகமா வளைஞ்சு வணக்கம் சொன்னான், மீண்டும் மீண்டும் நண்பன்னு பேசி கொண்டு இருந்தவன் சட்டன் சாருன்னு பேச ஆரம்பிச்சான். சார், நீங்க வந்து எனக்கு நண்பனா இருக்கல, எனக்கு இவ்வளவு பெரிய பெருந்தன்மை, இவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா அப்படிங்கும்போது, அந்த குண்டா இருக்கக்கூடிய ஆள் சொன்னாதான், ஏன் இப்படி பேசுற திடீர்னுட்டு, நீ நானும் பல கால நட்பு, பல காலம் பழகிய நண்பர்கள், நான் 1000 அரசு அதிகாரியா இருந்தாலும் உனக்கு எனக்கு இருக்கக்கூடிய நட்பு தாண்டா அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஒல்லியானவர் இல்லைங்க அப்படின்னு சொல்லி வளைஞ்சு வளைஞ்சு கொடுக்க ஆரம்பிப்பாரு. அவரோட மனைவியும் இவரை பார்த்து ரொம்ப சிரிப்பாங்க. இந்த ஒல்லியா இருக்கக்கூடிய ஆள் ரொம்ப சிரிச்சுட்டு, எனக்கு நீங்க வந்து நண்பரா கிடைச்சதுக்கே நான் வந்து பெரிய புண்ணியம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வளைஞ்சு கொடுக்க ஆரம்பிப்பான். அப்ப அந்த குண்டா இருக்கக்கூடிய ஆள் வந்து ஏதோ பேச முயன்றவர் இவனினுடைய முகத்தையும் இவனினுடைய அந்த வளையும் தன்மையையும் பார்த்து மிகவும் வந்து ஒரு மாதிரி கூச்சப்பட்டு, மிகவும் வந்து ஒரு மாதிரி கோவப்பட்டு அந்த இடத்துல இருந்து விலகி போயிடுவாரு. அதோட அந்த கதை முடியுது. இப்ப இந்த கதை ரொம்ப சின்ன கதை. ஆனா இந்த இடத்தில் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை ஒத்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அது உங்க எல்லாரோட வாழ்க்கையிலுமே நடந்திருக்கும். நம்மிடத்தில் எந்த பொருளும் இல்லாத போது, எந்த செல்வங்களும் இல்லாத போது, எதுவுமே இல்லாத போது, நமக்கு நம்முடைய சொந்தங்கள் பெரும்பாலும் உதவி செய்வது கிடையாது. இது யதார்த்தம், இது உண்மை. ஆனால் அதே நாம் ஒரு பதவியில் அமர்ந்த பின்போ, ஒரு பட்டத்தை எட்டிய பின்போ, அல்லது வந்து ஒரு 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 இடத்தை அடைந்த பின்போ, நாமாக அழைக்காமல் தாமாகவே நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் நம்மை தேடி வரும். இதான் யதார்த்தம். ஏன்னா 2 நண்பர்கள் பேசிக்கிறாங்க அப்படிங்கும்போது, நல்லா பேசிக்கிட்டு இருந்தவன் தான் ஒரு உயர்ந்த அதிகாரியில இருக்கான் தன்னுடைய நண்பன் நோட்டி, உடனே அவனினுடைய அந்த போக்கே மாறுது பார்த்தீங்களா? இது எனக்கும் நடந்துச்சு. ஏன்னா நான் அந்த அளவிற்கு பெரிய சாதனைகளை இன்னும் நிகழ்த்தவில்லை என்றாலுமே, நான் இந்த இலக்கிய உலகத்திற்குள் முதலில் முதல்ல அடியெடுத்து வைக்கும்போது என்னுடைய சொந்தங்கள் பெரும்பாலும் இது உனக்கு தேவையில்லாத வேலை என்றுதான் சொன்னார்கள். இதை குறித்து என்னுடைய தாயிடத்தில் பல முறை என்னுடைய சொந்தங்கள் அலையா விருந்தாளியாவே வந்து சொல்லியிருக்காங்க, உன் பையனை எங்கேயுமே பேச அனுப்பாத, அது அவனுக்கு வாழ்க்கைக்கு உதவாது, அது அவனுக்கு பணத்தை சம்பாதித்து கொடுக்காது என்று. ஆனால் நான் ஒரு விடயத்தை இன்று இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னுடைய இலக்கியம் எனக்கு பணத்தை சம்பாதித்து கொடுப்பதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். ஆனால் இது போல சரித்திரம் படைப்போம் போல பல சொந்தங்களையும் எனக்கு சம்பாதிச்சு கொடுத்தது. என்னுடைய சொந்தங்களை காட்டிலும் ஒரு நல்ல சொந்தங்களை சரித்திரம் படைப்போம் தளம் போல பல தளங்களில் நான் பெற்று விட்டேன். இப்ப இந்த இடத்தில் நான் ஏன் இதை பதிவு செய்யறேன் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல இந்த இலக்கியத்தில் நாம் பேசுகிறோம், தொடர்ந்து இயங்குகிறோம் என்பதற்கு பிற்பாடு, ஒரு கட்டத்துக்கு மேல் புகழ்ச்சியும் ஓரளவு பொருளாதாரமும் வந்த பிற்பாடு, எந்த சொந்தங்கள் எல்லாம் என்னை தூற்றியதோ, வேணாம்னு சொன்னதோ, அந்த சொந்தங்கள் எல்லாம் என்னை கொண்டாடுது. நான் அன்னைக்கே சொன்னேன் நீ பெரிய ஆளா வந்துடுவ அப்படின்ட்டு. இது யதார்த்தம். இப்ப இந்த மெலிந்தவனும் பருத்தவனும் கதையில நம்ம அதை தான் சிந்திக்கணும். ஏன்னா நம்மிடத்தில் எதர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்மிடத்தில் பதவியும் பணமும் வந்துவிட்டால் நம்மை அவர்கள் போற்றுவார்கள். இது யதார்த்தம். அதுவே பணமும் பதவியும் இல்லை என்றால் நம்மை அதே நபர் தூற்றுவார்கள். கொஞ்சம் இந்த கதையை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல யோசிச்சு பாருங்களேன். இப்ப இந்த குண்டா இருக்கக்கூடிய ஆள் ஒரு மிகப்பெரிய அதிகாரியா இருக்காது. அதனால அந்த ஒல்லியானவன் ரொம்ப சிரிக்கினா, என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் உங்களுக்கு நான் நண்பனா இருக்கிறதுக்கு
பெருமைப்படணும், புண்ணியம் பண்ணணும் அப்படிங்கிறான். இப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஒருவேளை அந்த குண்டா இருக்கக்கூடிய ஆள் வந்து இவனை விட ஒரு கீழ்நிலை அதிகாரியா இருந்து, இல்ல எனக்கு வேலையே இல்லடா நான் சும்மா தான்டா சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தா, இவன் என்ன தெரியுமா பண்ணிருப்பான் அந்த ஒல்லியான ஆள், நீ எனக்கு நண்பனா கிடைச்சதுக்கு நீ தான்டா ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இருப்பான். கதையை அடுத்த டைமென்ஷன்ல மாத்தி பாருங்க. எனவே இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். இதைதான் ஆண்டன் செக்கோ எழுதி இருக்கிறார். இது ஒரு கதை. அடுத்து மிகவும் சிறிய ஒரு கதை என்ன அப்படின்னா, அசடு அப்படிங்கிற ஒரு பெயர் வைத்த ஒரு கதை. அது ஒண்ணும் கிடையாது. ஒரு பெண்மணி இருப்பாங்க, வீட்டு வேலைக்கார பெண்மணி. ஒரு வீட்டுல வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு மாதம் 40 ரூபல். 40 ரூபல்னா அந்த நாட்டு காசு. 40 ரூபல் நம்ம ஊர் காசுக்கு நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிப்போம். 40 ரூபாய் சம்பளம்னு வச்சுக்கோங்களேன். மாசம் 40 ரூபாய் சம்பளம். அந்த காலகட்டத்தில், நான் சொல்வது 1800களில், இந்த கதைகள் எல்லாமே எழுதப்பட்டது 1800களில் ரஷ்யாவில் தான். ஒரு 40,000 சம்பளம், மன்னிக்கவும் 40 ரூபாய் சம்பளம் அப்படிங்கும்போது இந்த அவரோட குழந்தைய அவங்க பராமரிக்கணும். அவ்வளவுதான் அவங்களுக்கு வேலை. இப்ப அந்த வீட்டினுடைய ஓனர் அந்த வேலைக்காரி கிட்ட சொல்றாங்க, நீ வா, இன்னைக்கு நான் உனக்கு சம்பளம் கொடுக்கணும், ஏன்னா நீ வாய் திறந்து கேட்க மாட்டேன், நான் சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கும்போது, சரி எனக்கு மாதம் 40 ரூபாய் பேசியிருந்தீங்க, இல்ல 30 அப்படிங்கிறாரு. 40 தான் நீங்க பேசுனீங்க. இல்ல நான் 30 தான் பேசினேன், நான் நோட்ல எழுதி வச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. சரிங்க அப்படின்னு அந்த பொண்ணு அதுக்கும் ஒத்துக்கிறா. அதன் பிற்பாடு மொத்தம் 9 ஞாயிற்றுக்கிழமை, அந்த ஞாயிற்றுக்கிழமை நீ எந்த வேலையும் பார்க்கல, அதனால நான் அதையும் கழிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளைக்கும் 9 ரூபல்களை குறைப்பார். அதே போல 3 நாள் அங்கு தேவாலய தொழுகைக்கான விடுமுறை நாள், அன்னைக்கும் நான் உனக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நீ பண்ண வேலைனால கப்பன் சாசர் உடஞ்சு போச்சு, அதுக்கான காசையும் கழிச்சுப்பேன். அதே மாதிரி நீ ஒரு தாட்டி செஞ்ச தப்புனால என்னுடைய பொண்ணு ஜாக்கெட், அதாவது அந்த லெதர் ஜாக்கெட் போகும்ல, அந்த லெதர் ஜாக்கெட்டை மரத்துல இருந்து தொங்கி கிழிச்சுட்டா, அதுக்கு நான் 10 ரூபாய் எடுத்துப்பேன். எல்லாம் போக நீ அஜாக்கிரதையா இருந்தனால போன வாரம் நம்ம வீட்டுல திருட்டு நடந்து போச்சு, அதுக்கு எல்லாத்துக்கும் காசை கழிச்சு 80 ரூபாய்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல, ஏன்னா 2 மாத சம்பளம் கொடுக்கணும், 80 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல அந்த பெண்ணுக்கு அந்த வீட்டினுடைய முதலாளி வெறும் 11 ரூபாய் கொடுப்பார். 11 ரூபாய் கொடுத்த பிற்பாடு அந்த பொண்ணு ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. கண்ணுல இருந்து கொஞ்சம் கண்ணீர் வரும். அந்த காசை எடுத்து தன்னுடைய பைக்குள்ள போட்டுப்பாங்க. இப்ப இந்த முதலாளி திரும்ப கூப்பிடுவாரு. கூப்பிட்டு, நான் உன்னை ஏமாத்திருக்கேன், உனக்கு கோவமே வரலையா அப்படிங்கும்போது, இல்லைங்க பரவாயில்ல, 11 ரூபாயாவது கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி முடிப்பா. முடிக்கும்போது இந்த வீட்டோட ஓனர், இல்ல நான் உனக்கு சும்மா தான் சொன்னேன், இந்தா 80 ரூபாய் அப்படின்னு சொல்லி மீண்டும் கொடுப்பார். அதோட அந்த கதை முடியுது. அந்த கதையை ஆண்டன் செக்கோ இவ்வாறு முடித்திருப்பார்: ஒரு பெண்ணால் இந்த உலகில் இவ்வளவு அசடாக வாழ முடியுமா என்ற ஒரு வினாவோடு அந்த கதையை அவர் முடிச்சிருப்பாரு. அந்த பெண்கள்னு கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி பெண்கள் அப்படித்தான் பிடித்தோ பிடிக்காமலோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தம். ஏன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நேற்று ஒரு பட்டிமன்றம் பேசினேன், காதலர் தினத்துக்காக சிறப்பான ஒரு பட்டிமன்றத்தை பேசும்போது ஒரு கருத்தை முன்வைத்தார் என்னுடைய எதிரணி கதை. என்ன அப்படின்னா, இங்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், இங்கு நாம் எழுதி கொண்டிருக்கிறோம், இங்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே இந்த இடத்தில் இவ்வளவு முற்போக்கு பேசக்கூடிய நம்மிடத்தில் கூட பெண்கள் சுதந்திரமாக வாழ்கிறார்களா? இப்படி ஒரு கேள்வியை கேட்டாரு. அந்த கேள்வி என்னை மிகவும் சிந்திக்க வச்சது. காரணம் என்ன அப்படின்னா, இத்தனை அசடாக ஒரு பெண்ணால் இந்த உலகில் வாழ முடியுமா என்று ஆண்டன் செக்கோ கேட்கிறார். நான் அதே கேள்வியோடு தான் இந்த சிறுகதையை முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண்கள், ஏன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், அவங்க ஒரு வீட்டுல வளர்றாங்க, திருமணம் என்ற பெயரில் அந்த பொண்ணு தான் தன்னுடைய வீட்டை விட்டு மறு வீட்டுக்கு போறாங்க. இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆணும் தன்னுடைய வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போவது கிடையாது. தன்னுடைய தாயை விட்டு, தன்னுடைய தந்தையை விட்டு. இது யதார்த்தமா ஆண்டாண்டு காலமா நடந்துகிட்டு இருக்கு. அப்பயுமே பெண்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது ஒரு அசடு. இன்னொன்னு, தன்னுடைய சின்ன வயசுல இருந்து தன்னுடைய கனவுகளுக்காக உழைத்துக் கொண்டிருந்தவர்கள் தன்னுடைய பல ஆண்டுகள் கழித்து பெண்களினுடைய கையில இன்னைக்குதான் ஊதுகோலை புடுங்கிட்டு எழுதுகோலை கொடுத்துருக்காங்க. ஆனா திருமணத்திற்கு பின்பு முக்கால்வாசி எழுதுகோள்கள் மீண்டும் ஊதுகோள்களாகவே மாறுது. இதுதான் யதார்த்தம். அப்ப இந்த பெண்களால் இவ்வளவு அசலாக இந்த உலகை வாழ முடியும்னா, இந்த உலகு இந்த பெண்களை அப்படிதான் ஆக்கிக்கிட்டு இருக்கு. இது ஒரு சின்ன கதைனாலுமே இந்த சிறிய கதைக்குள் அந்த ஒரு வேலைக்காரி கதாபாத்திரத்தை வைத்து ஆண்டன் செக்கோவ் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கான உரிமைகளை பற்றி பேசியிருக்கிறார். ஏன்னா ஒரு பெண்ணால இப்படி வாழ முடியுமானா, ஒரு பெண்ணால மட்டும்தான்டா இப்படி வாழ முடியும். ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு ஆணாலும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் தங்களுக்கு பிடித்தோ பிடிக்காமலோ தெரிந்தோ தெரியாமலோ இப்பேற்பட்ட ஒரு அசடான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான்
செக்கோவினுடைய கருத்து. அடுத்த ஒரு கதை முதல் வகுப்பு பயணிகள் அப்படின்ட்டு. இந்த கதை இந்த புத்தகத்திலேயே இந்த முதல் பகுதியில ஒரு 5 கதைகள் வாசிச்சிருப்பேன். இந்த பகுதியில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கதைனா இந்த முதல் வகுப்பு பயணிகள் தான். அதுல பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர் ட்ரெயின்ல போய்கிட்டு இருப்பாங்க. 2 பேர். ஒருத்தர் நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாரு. நல்லா குண்டான ஆளு, நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாரு. அவர் ஒரு நல்ல முக்கியமான ஒரு அரச பொறுப்புல இருக்கக்கூடியவர். அவருக்கு எதிர்த்தாப்புல இன்னொருத்தர் உட்கார்ந்திருப்பாரு. உட்கார்ந்திருக்கும்போது இந்த குண்டானவர் சட்டுன்னு கூப்பிட்டு கேட்பாரு இந்த அதிகாரி, "நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு யார்ட்டயாவது அரட்டை அடிக்கிறது என்னுடைய பழக்கம். நான் உங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா?" அப்படிங்கும்போது, பேசலாம்" அப்படின்னு சொல்லிருவாரு. அதுதான் அவர் பண்ண பெரிய தப்புன்னு பிற்காலத்தில் அவரே வருந்துவார். என்ன அப்படின்னா, இந்த அதிகாரி பேச ஆரம்பிப்பார். என்ன பேச ஆரம்பிப்பார்னா, ரொம்ப பேச ஆரம்பிப்பார். ஒரு கட்டத்துக்கு மேல புகழ்னா என்ன அப்படின்னு கேட்பார். இதே கேள்வியை நம்ம கிட்ட கேட்டோம்னா அதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விளக்கம் கொடுப்போம். புகழ்னா என்ன அப்படிம்பாரு. புகழ்னா என்ன அப்படிங்கும்போது நிறைய பேர் நிறைய விளக்கம் கொடுப்போம். ஆனா அந்த அதிகாரி என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த உலகத்தில் புகழ் என்ன அப்படிங்கிறத ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க. ஏன்னு கேட்பாரு எதிரில் இருக்கவர். ஆமாங்க, புகழ் அப்படிங்கிறது என்னன்னு ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த புகழை எப்படி அடைய வேண்டும் என்று யோசிப்பான். நான் எவ்வளவோ உழைத்து பார்த்துட்டேன், நான் எவ்வளவோ உழைத்து பார்த்து விட்டேன், ஆனால் என்னால் புகழை அடையவே முடியவில்லை. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, நான் ஒரு வேதியியலாளர், நான் ஒரு மருத்துவர், நான் ஒரு இன்ஜினியர், நான் இவ்வளவு சாதனைகள் படைச்சிருக்கேன், இத்தனை கட்டுரைகள் எழுதியிருக்கேன், நான் இத்தனை விருதுகள் வாங்கியிருக்கேன். ஆனா என்ன உங்களுக்கு தெரியுமா தெரியுமான்னு தன்னுடைய பேரை சொல்லி கேட்பாரு. இல்லைங்க தெரியாது அப்படின்னு எடுத்தாப்புல சொல்லுவாரு. அவர் வாழ்க்கையில் நடந்த சில பல சம்பவங்களை சொல்லுவார். என்ன அப்படின்னா, அவர் ஒரு மிகப்பெரிய இன்ஜினியர். அந்த ரஷ்யாவிலேயே ஒரு 20 பாலங்களை கட்டிய ஒரு இன்ஜினியர். அந்த 20 பாலங்களை கட்டிய ஒரு இன்ஜினியராக இருக்கக்கூடிய அவர் ஒரு பாடகியோடு ஒரு 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 நட்பிலோ அல்லது ஒரு தொடர்பிலோ இருப்பாருன்னு அந்த இடத்துல பதிவு செய்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய பாலத்தை அவர் கட்டிட்டாரு. அந்த மிகப்பெரிய பாலத்துக்கு திறப்பு விழா. அந்த மிகப்பெரிய பாலத்தினுடைய திறப்பு விழாவிற்கு ஆளுநர் வராது, அமைச்சர் வராங்க, எல்லாமே வராங்க, அரசவையை சார்ந்த எல்லாருமே வராங்க. இவருக்கு என்ன ஆசை அப்படின்னா, அந்த பாலத்தை நாம் தானே கட்டினோம், அந்த பாலத்தை நம்ம கட்டும்போது அதுக்கான புகழும் வெளிச்சமும் தன்னை நோக்கி தானே வரணும், தன்னை நோக்கி தானே வரணும், புகழ் நம்மை நோக்கி தானே வரணும். அதை எதிர்பார்த்தே அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவர் யாருக்குமே தெரியல. அங்கிருந்த அந்த அரசு அதிகாரிகளை விட தவிர்த்து அந்த மக்கள் யாருக்குமே அவரை தெரியல. அப்ப சரின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நிகழ்ச்சி முடிய போற சமயத்துல கூட்டம் கூட்டமா ஒரு இடத்துக்கு மக்கள் போறாங்க. எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த பாடகி சொன்னேன், இவங்களோட இருக்கக்கூடிய அந்த பாடகி நடந்து வராங்க. அவங்கள சூழ்ந்தே இந்த மக்கள் வராங்க. அடுத்ததான் நியூஸ் பேப்பர்ல என்ன வருது அப்படின்னா, ஒற்றை ரயில முடிச்சுட்டாங்க. என்ன அப்படின்னா, பாலம் புதிதாக திறக்கப்பட்டது. அந்த பாலத்தில் அந்த பாலம் திறப்பு விழாவில் அரசு அதிகாரிகள் அப்புறம் அரசவையை சார்ந்தவர்கள் பங்கு பெற்றார்கள். இவள் தான் அதை பத்தின நியூஸ். ஆனா அதே நியூஸ்ல அந்த பாலத்தினுடைய இறுதியில் அழகினுடைய மொத்த வடிவமாக இருக்கக்கூடிய அந்த பாடகியினுடைய பெயரை போட்டு அந்த பாடகி நடந்து வந்தாங்க, மக்கள் எல்லாம் மிகவும் சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு இருந்துச்சான். இதை அந்த அதிகாரி ரொம்ப கோவப்பட்டு எதிர்க்க சொன்னாரு. பாத்தீங்களா, என்னுடைய உழைப்புங்க, என்னுடைய உழைப்பு, நான் உழைப்ப போட்டேன், ஆனா எனக்கான புகழ் கிடைக்கவே இல்லை. ஆனால் அவள் சும்மா ஒரு நடந்தா அவளுக்கு புகழ் வந்துருச்சு அப்படின்னாரு. அப்புறம் அவர் மிகவும் புலம்புவார். என்ன அப்படின்னா, அதே போலதான் ஒரு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ஒரு தாட்டி போயிருந்தேன். நானும் என்னுடைய அந்த நண்பரான காதலியான அந்த பாடகரும் போயிருந்தோம், பாடகியும் போயிருந்தோம். போய் இறங்கி நான் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான உரைக்காக என்னுடைய அரசரை கூப்பிட்டு இருந்தாரு. அந்த உரை நிகழ்த்துவதற்காக போனேன். அப்படிங்கும்போது இப்ப நியாயமா சொல்லுங்க, என்னைய உரை நிகழ்த்துவதற்கு அரசரை கூப்பிட்டு இருக்காரு. அப்ப யாரை பத்தி நியூஸ் வரணும்? என்னைய பத்தி தானே நியூஸ் வரணும். ஆனா அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல நான் பாக்குறேன், என்னைய பத்தி ஒரு வரி கூட இல்லை. ஆனால் என்னைய பத்தி என்ன போட்டு இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி பாடகியோடு இவர் வந்தார், பாடகியோடு இவர் வந்தார் அப்படின்னு தான் போட்டு இருந்துச்சு. அந்த பாடகிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தான். என்ன கொடுமை அப்படின்னா, என் பேரையே அவன் தப்பா எழுதியிருந்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பிக்கிட்டே இருந்திருப்பாரு. இந்த உலகத்தில் எத்தனையோ உழைத்துட்டேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன், என்னென்னமோ பண்ணி பாடுறேன், ஆனால் என்னால் புகழை அடைய முடியவில்லை. ஆனா என்னை விட அறிவில் கம்மியான, என்னை விட அழகில் கம்மியான, என்னை விட திறமையில் கம்மியானவர்கள் எல்லாம் புகழை அடைந்து விட்டார்கள்னு ரொம்ப புலம்புவார். ரொம்ப பெரிய புலம்பிக்கிட்டே இருப்பாரு. இப்போ புலம்பிக்கிட்டே இருக்கும்போது கதையை இவ்வாறு ஆண்டன் செக்கோ முடிப்பார். எதில் உட்காந்துருக்கவர் அமைதியாக கேட்பார். நீங்கள் இவ்வளவு நேரம் பேசுனீங்கல்ல, இவ்வளவு நேரம் நீங்கள் பேசுனீங்கல்ல, நான் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தேன், நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்களேன் அப்படின்பாரு. இப்படி கேட்பாரு, உங்களுக்கு மிச் கோனவ் அப்படின்னா யாருன்னு தெரியுமா அப்படின்பாரு. உங்களுக்கு மிச் கோனவ் அப்படின்னா யாருன்னு தெரியுமான்னு கேட்பாரு. அவர் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த அதிகாரி, இல்லையே எனக்கு தெரியாது அப்படின்பாரு. இந்த மிச் கோனவ் சொல்லுவாரு, அது நான் தான் யா, நான் இந்த ரஷ்யாவிலேயே மிக புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய மிக புகழ்பெற்ற ஒரு பேராசிரியர், என்னையவே உனக்கு தெரியாதுங்கிற, அப்புறம் எப்படியா உன்னைய மிச்சம் எல்லாம் தெரியுமா? அவ்வளோதான் கதை, அவ்வளோதான் கதை.
இன்றைய இளைய சமுதாயம் கட்டாயமாக படிக்க வேண்டிய ஒரு கதை. காரணம், நாமெல்லாம் புகழ்ச்சியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எது புகழ்ச்சி என்றே தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். யாரை புகழ்வது என்றே தெரியாமல் இந்த இளைய சமுதாயம் ஓடிக்கிட்டு இருக்கு. காரணம், நான் இந்த இடத்தில் ஒரு விடயத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். புரட்சியாளர்களையும் எழுத்தாளர்களையும் இந்த சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய சித்தாந்தவாதிகளையும் இந்த இளைய சமுதாயம் கொண்டாட வேண்டும். மாறாக நடிகர்களையும் கலைஞர்களை கொண்டாட வேண்டும். நடிகர்களை கூட நீங்கள் கொண்டாடி விடுங்கள், ஆனால் நடிகர்களை நடிகர்களாக பாருங்கள். அவ்வளவுதான் என்னுடைய ஆசை. தான் இந்த இடத்தில் நான் மிக மிக பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நடிகர்களை தயவு கூர்ந்து நடிகர்களாக மட்டும் பாருங்க. நடிகர்களை கடவுள்களாக்குவதோ நடிகர்களை தலைவர்கள் ஆக்குவதோ தயவு செய்து பண்ணி விடாதீங்க அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். கடைசியான ஒரு கதை ராஜதந்திரி என்ற ஒரு கதை. அந்த கதையோடு இந்த புத்தகம் முடிகிறது. அந்த கதை மிகவும் ஒரு சிறிய கதை. என்ன அப்படின்னா, ஒரு அதிகாரியினுடைய மனைவி இறந்து போயிருப்பார். அதிகாரியினுடைய மனைவி இறந்து போயின பின்பு அந்த அதிகாரியிடம் இந்த தகவலை சொல்ல வேண்டும். அந்த அதிகாரியினுடைய நண்பனை அந்த வீட்டில் இருந்தவங்க அனுப்பி வைப்பாங்க. அவன் உன்னுடைய நண்பன் தானே, நீ போய் சொல்லு அப்படின்ட்டு. இல்லை என்னன்னா, அந்த மனைவியும் அந்த அதிகாரியினுடைய மனைவியும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சேர்ந்து வாழ்ந்துருக்க மாட்டாங்க, பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த நண்பனை விட்டு நீ போய் சொல்லு அப்படிங்கும்போது இவன் போய் சொல்லலான்னு போகும்போது இவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, தன்னுடைய நண்பன் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவன். இது மாதிரி ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அவன் மிகப்பெரிய ஒரு வேதனை அடைவான். அப்ப நான் இவன்ட்ட ஏதாவது பாலிஷா பேசிதான் சொல்லணும் அப்படிங்கிறதுதான் இன்னைக்கு அந்த நண்பன் முடிவு செஞ்ச ஒரு விஷயம். அப்ப இவன் பல விஷயங்கள் சொல்றான். அவன் மனைவி மோசமானவ, மனைவி கெட்டவ, உன்னை ரொம்ப போட்டு பாடாப்படுத்திட்டா, இங்க பாரு என்னுடைய மனைவியை நான் இழந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்றான். சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வார்த்தையை விடுறான், உன் மனைவி இறந்து விட்டாள் அப்படின்ட்டு. அவங்க எது என் மனைவி இறந்து விட்டாளா அப்படிங்கும்போது, இல்லை நான் தெரியாம சொல்லிட்டேன், இறக்கலாம் இல்லை சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி உரையாடல் போய்கிட்டே இருக்கு. உரையாடல் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் உளர ஆரம்பிக்கிறான். நண்பன், உன் மனைவி இறந்து விட்டால் அங்கு இறுதிச் சடங்குக்கு காரியங்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. எது இறுதிச் சடங்கா? இல்லை நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லி உளர ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அதிகாரிக்கு தன்னுடைய மனைவி இறந்து போய்விட்டாள் அப்படின்ட்டு. அந்த வினாடி கேட்ட மாத்திரம் அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்தான். பேச்சு மூச்சு இல்லை. இந்த அதிகாரியினுடைய நண்பன் ஓடி வந்து இவங்க சொந்தக்காரங்கள்ட்ட சொல்றான், தயவு செஞ்சு இனிமே அவன்கிட்ட சொல்றதுக்கு என்னை அனுப்பாதீங்க. காரணம், அவன் நான் வந்து சும்மா ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அவள் இறந்து போய் விட்டாள்னு, அதுக்கே அவன் மயக்கம் போட்டு சாவ கிடக்குறான். தயவு செஞ்சு இதை என்னிடத்தில் இனிமேல் கொண்டு வந்து சேர்க்காதீர்கள் அப்படின்னு அந்த கதையை முடித்திருப்பார் ஆண்டன் செக்கோவ். ஆண்டன் செக்கோவ் என்னுடைய வாழ்வில் தொடர்ந்து செய்த ஒரு விடயம் என்ன தெரியுமா? காதலித்து கொண்டிருந்ததுதான். ஆண்டன் செக்கோவ் காதலித்த பெண்களினுடைய எண்ணிக்கை அதிகம் என்றால், ஆண்டன் செக்கோவை காதலித்த பெண்களினுடைய எண்ணிக்கை அதை விட அதிகம். அப்ப தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டன் செக்கோவ் ஒரு விடயத்தை தொடர்ந்து செய்து கொண்டு இருந்தால் என்றால் அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, காதலித்து கொண்டிருந்ததுதான் என்று சொன்னவன் நான் கிடையாது, தமிழ் உலகத்தின் மிகச்சிறப்பான ஆகச்சிறந்த எழுத்தாளர் தானே எஸ் ராமகிருஷ்ணன். அப்ப இதுதான் ஆண்டன் செக்கோவ் எழுதிய இந்த சிறுகதைகள். இப்ப நான் இதை இப்படி சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆண்டன் செக்கோவ் எதற்கு ஒருவன் வாசிக்க வேண்டும், அல்லது ஆண்டன் செக்கோவ் எதற்கு இன்றும் தேவைப்படுகிறார்? ஒரு விஷயம்தான், உங்களை கொண்டு பிறரை பார்ப்பதற்கு உங்களினுடைய கண்களும் உங்களினுடைய கண்ணாடியுமே போதுமானது. ஆனால் உங்களை கொண்டு உங்களை பார்ப்பதற்கான ஒரே ஆகச்சிறப்பான ஆயுதம் புத்தகம் மட்டும்தான். ஒரு புத்தகம் திறக்கப்படுகிற பொழுது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது. ஒரு புத்தகம் திறக்கப்படுகிற பொழுது ஒரு மனிதன் புதிய அனுபவத்தை துடக்கினான், புதிய ஒரு வாழ்வை துடக்கினான். ஒரு விஷயம்தான் சொல்றேன், எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பிரின். இது ஒரு வள்ளுவர் சொன்ன ஒரு விஷயம் தான். நாம் எதை எண்ணுகிறோமோ அதுபடியே ஆகும். நான் சத்தியம் என்று சொல்றேன், நீங்கள் ஆண்டன் செக்கோவை படிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால், தமிழ்நாட்டில் திருச்சியில் இருக்கக்கூடிய என்னால் ரஷ்யாவிற்கு சென்று ரஷ்யாவில் போய் ஆண்டன் செக்கோவோடு கை குலுக்க முடிந்தது. இது இன்றைய சிந்தனை. ஆனால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், நான் சத்தியமாக சொல்கிறேன், கூடிய விரைவில் ஆண்டன் செக்கோவை போன்ற ரஷ்ய இலக்கியங்கள் நீங்கள் பயணித்தீர்கள் என்றால் ஒரு நாள் நீங்களும் ரஷ்யா செல்வீர்கள், நீங்களும் ரஷ்ய இலக்கியம் பேசுவீர்கள். நீங்கள் ரஷ்ய மொழியிலே ரஷ்ய இலக்கியம் பேசலாம், யாருக்கு தெரியும்? எனவே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொள்வதற்கும் பிறர் உங்களை புரிந்து கொள்வதை காட்டிலும் உங்களை நீங்களே புரிந்து கொள்வதற்கும் ஆண்டன் செக்கோவ் தேவைப்படுகிறார் என்று சொல்லி, இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த சரித்திரம் படைப்போம் தளத்திற்கும் நல்லது ஒரு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றிங்க அன்பு தம்பி. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான பகிர்தல். ரஷ்ய பகிர்தலில் ஆண்டன் செக்கோவ் அவர்களுடைய சிறுகதைகள் சார்ந்த மற்றுமொரு பகுதியினை, நிறைவு பகுதியினை இன்று நம்மோடு பகிர்ந்து கொண்ட தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளை, வாழ்த்துக்களையும், பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு. வார சிறப்பு விருந்தினரின் அழை ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் மணற்கேணி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த மணற்கேணி தொகுப்பின் முதல் நிகழ்வாக ரஷ்ய இலக்கியம் சார்ந்த பகிர்வினை அன்பு தம்பி சுஜாதா சஞ்சய்குமார் அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக அதிகாலை அன்பு பரிசாக நமக்கு வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் மணற்கேணி தொகுப்பின் 2வது பகுதியாக கவிஞர் மு. மேத்தா சார்ந்த பகிர்தல்களை திரை வள்ளுவர்கள் என்ற தொடர் நிகழ்வின் மற்றுமொரு அழகிய பாகமாக அன்பு கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள் நம்மிடையே இணைந்து கொண்டு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் செம்மைப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும், முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். அப்போ சென்ற முறை ஆண்டன் செக்கோவ் அவர்கள் எழுதிய சில சிறுகதைகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் சுஜாதா சஞ்சய்குமார் அவர்கள். இந்த முறையும் 6 கதைகளை நம்மோட பகிர்ந்துகிட்டாரு. ரஷ்ய இலக்கியம் அப்படின்னாலே டால்ஸ்டாய், தஸ்தயேவ்ஸ்கி, ஆண்டன் செக்கோவ் இவர்களை தவிர்த்து நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் நம்ம ஆண்டன் செக்கோவோட கதைகளை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வறுமையோடு கூடிய தனிமை இருக்கும்போது தான் ஒரு எழுத்தாளன் பிறக்கிறான். அப்ப அந்த மாதிரி சமயங்கள்ல நல்ல சரியான சிந்தனை இருந்தால் அவனால ஒரு எழுத்தாளன் ஆக முடியுது. அதுவே ஒரு தவறான சிந்தனையாக போச்சுன்னா இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்படுகிறவனாக மாறிப் போகிறான். இன்றைக்கு ஒரு 6 கதைகள் ஆண்டன் செக்கோவ் எழுதிய கதைகளை பார்க்கலாம். முதல் கதை கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிற கதை. அதுல ஒரு நில ஆய்வாளர், அவரு ஒரு ஆய்வுக்காக போறாரு. அப்போ ஒரு வண்டி அங்க யாருமே இல்ல. அப்போ ஒரு வண்டிக்காரரோட பயணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அப்ப ரொம்ப பயந்துக்கிறாரு, ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே அந்த வண்டிக்காரர் ஏதாவது பண்ணிடுவாரா, இல்ல இங்க ஏதாவது நடந்துருமான்னு சொல்லிட்டு தான் ஒரு தைரியசாலி மாதிரி காமிச்சிட்டு பேசிக்கிட்டே போறாரு. ஒரு கட்டத்துல துப்பாக்கி எடுக்கிறேன், துப்பாக்கி இருக்குன்னெல்லாம் ஒரு மாதிரி சொல்லும்பொழுது அந்த வண்டிக்காரர் இறங்கி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த வண்டிக்காரர் இறங்கி அவர்கிட்ட பேசி சமாதானம் பண்ணி மீண்டும் அந்த பயணம் தொடர்கிறது. அப்புறம் அந்த வண்டிக்காரர் மேல அந்த நில ஆய்வாளருக்கு பயம் இல்ல. இந்த மாதிரி தான் நம்ம அடுத்தவர்களோட வாழ்க்கைய பார்த்து நம்ம வாழ்றோம். நம்மள பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. நம்மள பத்தி நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பயம் இல்லாமல் வாழ முடியும். 2வது கதை கலைப்பொருள் அப்படிங்கிற கதை. அதுல ஒரு மருத்துவர் ஒருவனுக்கு நோய் குணமாகறதுக்கு மருத்துவம் பண்றாரு. அப்ப அவன் ஒரு கலைப்பொருளை கொண்டு வந்து கொடுக்குறான். இதுல ஜோடியா இருந்தது. இப்ப அதுல 1 தான் இருக்கு. நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அது ஒரு பெண்ணின் பொம்மை. அது துணி இல்லாமல் இருக்கிறதுனால அவரால வச்சுக்க முடியல. எனக்கு வேணான்னு சொல்றாரு. ஆனா அவங்க ரொம்ப கட்டாயப்படுத்தி நீங்க வச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அவரால மறுக்க முடியாம வாங்கி வைக்கிறாரு. இத வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞருக்கு கொடுக்குறாரு. அவருக்கும் இது வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவை நடிகருக்கு கொடுக்குறாரு. அவராலையும் பார்க்குறாரு. அவராலையும் வச்சுக்க முடியல. அதுக்கப்புறமாக மீண்டும் இந்த மாதிரி கலைப்பொருட்கள் சேகரிக்கிற யார்ட்டயாவது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த பையனுக்கே அந்த பொருள் போய் சேருது. அப்ப அந்த பையன் என்ன பண்றான், திரும்பவும் அதை கொண்டு வந்து அந்த மருத்துவர்கிட்டயே கொடுத்து 2 இருந்ததுன்னு சொன்னேன். 1 தான் இருந்தது. அதுல இன்னொன்னு கிடைக்கலன்னு சொன்னேன். இப்போ கிடைச்சிருச்சுன்னு சொல்லி திரும்பவும் கொடுக்குறான்.
போறான். இந்த மாதிரிதான் இன்பமோ துன்பமோ நம்ம எதை விட நினைக்கிறோமோ அது மீண்டும் மீண்டும் நம்மகிட்டயே வந்து சேருது. நம்ம இன்பங்களை மற்றவர்களுக்கு அதிகமா கொடுக்கும்போது அது பல மடங்காக நமக்கு வந்து சேரும். இது நம்மளுடைய ஒரு வாழ்க்கையில ஒரு சுழற்சியாக இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். 3வது கதை மெலிந்தவனும் பருத்தவனும். அதுல ஒரு மெலிந்தவன் இருக்கான், பருத்தவன் 2 பேருமே நண்பர்களாக இருக்காங்க. பல வருடங்கள் கழித்து சந்திச்சுக்கும் போது அப்ப அந்த மெலிந்தவன் பருத்தவரை பார்த்து கேட்கிறார், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் சொன்ன மாதிரியே இப்போ ஒரு அரசு அதிகாரியா இருக்கேன் அப்படின்றாரு. அப்ப அந்த மெலிந்தவருக்கு ஒரே மகிழ்ச்சி ஆயிடுது. ரொம்ப ஒரு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு ரொம்ப பவ்யமா பேசுறாரு. நான் உங்க நண்பரா இருக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் சார் அப்படிலாம் வந்து சொல்றாரு. அப்ப ரொம்ப மரியாதையா பேசும்போது அந்த பருத்தவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம நண்பர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமே வந்து அந்த இடத்துல இருந்து விலகி போயிடுறாரு. ஒருவேளை அந்த பருத்தவர் அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியாக அரசு அதிகாரியாக இல்லாமல் இருந்தால் இவரு நண்பர் அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லியிருப்பாரா? இல்ல நான் கிடைக்க நீ நண்பனா கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. இப்படிதான் நம்ம வாழ்க்கைய நம்ம பார்க்கிறோம். எப்பவுமே நம்ம அவரும் சுஜாதா சஞ்சய்குமார் அவர்களும் சொன்னாரு, நான் இலக்கிய உலகத்துக்குள்ள வரணும்னு நினைச்சப்ப யாருமே எனக்கு ஆதரிக்கல, சொந்தக்காரர்கள்லாம். ஆனால் நான் ஓரளவு த ஒரு சாதிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு தெரியும்போது நிறைய பேர் வந்தாங்க. நீ என்னைக்காவது ஒரு நாள் நீ ஒரு சாதனையாளனா வருவேன்னு தெரியும்னு சொன்னாங்க அப்படிங்கிறத சொன்னாரு. அதற்கு அடுத்த கதை அசடு. அந்த கதையில ஒரு பெண் வேலை பார்க்கிறா. அப்ப அந்த உரிமையாளர் ரூ. 80 கொடுக்க வேண்டிய இடத்துல, "நீ வேலைக்கு சரியா வரல. நீ இந்த பொருள உடைச்சுட்ட." இப்படி பல காரணம் சொல்லி ரூ. 11 கொடுக்கும்போது அந்த பொண்ணு பேசாம வாங்கிட்டு போறா. அப்ப அவரு கேட்கிறாரு, "என்ன நீ வாங்கிட்டு அமைதியா வாங்கிட்டு போறியே? நான் உன்னை ஏமாத்துறேன்னு தெரியலையா? நான் அதுக்கு என்ன பண்ண முடியும்? இந்த ரூ. 11 குடுத்தீங்களே." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகுறா. அப்ப அவரு சொல்றாரு, "இல்ல நான் சும்மா தான் சொன்னேன். இந்தா உன்னுடைய சம்பளம் ரூ. 80 அப்படி சொல்லி குடுத்துடுறாரு. இப்படிதான் பல பெண்கள் நான் இன்னைக்கு ஒரு அசடாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும், கனவுகள் பல எழுதுகோலாக இருந்தது. இப்போ ஊதுகோலாக மாறிருச்சு அப்படிங்கிறதும், நே நேற்றைய பட்டிமன்றத்தில் கூட நாங்க பேசினோம். ஒரு முற்போக்கு பேசும் நம்மிடம் கூட பெண்கள் சுதந்திரமாக வாழ முடியுமா? அப்படிங்கிற கேள்விய வச்சோம் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கிட்டாரு. பெண்கள் அசடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை. அடுத்த கதை முதல் வகுப்பு பயணிகள். அதுல முதல் வகுப்புல பயணிக்கிற 2 பேர் பேசிக்கிறாங்க. அப்ப அவரு சொல்றாரு, "நான் ஒரு இன்ஜினியரா இருக்கேன். நான் பாலம் கட்டினேன். அந்த பாலம் திறப்பு விழாக்கு போனா கூட, அங்க வந்த ஒரு பாடகிய தான் எல்லாருமே பார்த்தாங்க. என்ன பார்க்கல. இன்னொரு முறை இன்னொரு வேலை விஷயமாக போனபோது கூட நானும் போயிருந்தேன். அந்த பாடகியும் வந்திருந்தாங்க. நான் தான் அங்க முதன்மையாக பார்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அங்கேயும் அந்த பாடகியோடு வந்தவன் அப்படின்னு தான் என்ன எழுதுறாங்க செய்தித்தாள்ல கூட." அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்புறாரு. எனக்கு தேவையான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறத அவரு புலம்பிக்கிட்டே இருக்காரு. அப்ப எதிர்க்க உட்கார்ந்திருக்கவரு சொல்றாரு, அவர் பேர சொல்லி "என்னைய தெரியுமான்னு?" கேட்கிறாரு. தெரியாது அப்படிங்கும்போது, "நான் ஒரு பேராசிரியர். ஒரு பெரிய பல்கலைக்கழகத்துல இருக்கேன். அப்ப என்னையவே உனக்கு தெரியலன்னா, உன்ன எப்படி தெரியும்?" அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த மாதிரி நம்ம அ புகழ் புகழ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். புகழ் பின்னாடி யாருக்கு ஒரு அறிவு இருக்கோ, இல்ல யாரு அவருடைய சித்தாந்தங்கள நம்ம பார்க்கணுமோ, திறமையானவர்கள பார்க்கமோ, அவர்களை பார்க்காமல் தொடர்ந்து நடிகர்கள நம்ம பார்க்குறோம், புகழ்றோம் அப்படிங்கிறத தான் சொன்னாங்க. இன்றைய இளைஞர்கள் நிச்சயமா இந்த கதைய படிக்கணும். அடுத்த கதை ராஜதந்திரிங்கிற கதை. அதுல அந்த எழுத்தாளர் அவருடைய மனைவி இறந்துடுறாங்க. ஒரு அதிகாரி அவருடைய மனைவி இறந்துடுறாங்கங்கும்போது, அவர்கிட்ட அந்த விஷயத்த சொல்ல 2 பேரும் சேர்ந்து வாழலங்கிறதுனால அவரோட நண்பர் அனுப்புறாங்க. "நீ போய் சொல்லிடு. ஏன்னா அவரு உணர்ச்சி கூடியவர். ஏதாவது ஆயிடப்போது பார்த்து சொல்லு" அப்படி சொல்லி அனுப்புறாங்க. அப்ப அவரு போயிட்டு நெறைய சொல்றாரு. "எனக்கு கல்யாணம் ஆச்சு. மனைவி இல்லாதது தான் நானு சந்தோஷமா இருக்கேன்" அப்படிங்கிறாரு. "நடுவுல உன் மனைவி இறந்துட்டா" அப்படிங்கிறாரு. "அப்படியா?" அப்படிங்கும்போது, "இல்ல, இல்ல நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்." இப்படியே சொல்லும்போது ஒரு கட்டத்துல அவரு மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் மயங்கி விழுந்துடுறாரு. அப்ப இவர் திரும்ப வந்து சொல்றாரு, "இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்ன அனுப்பாதீங்கன்னு." அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் ஆண்டன் செக்கோவா நம்ம எடுத்துக்கலாம். நெறைய பேர பெண்கள் அவர தொடர்ந்து விரும்பிக் கொண்டே இருந்தார்கள். அவரும் தொடர்ந்து நிறைய பெண்களை காதலித்துக் கொண்டே இருந்தார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதோட இந்த கதை நிறைவு பெறுகிறது.
அப்ப இந்த கதைகள் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஆண்டன் செக்காவ் அவரு நம்ம தமிழ் எழுத்தாளர்களும், நம்ம தமிழ் இலக்கியவாதிகளும் சரி, வாசகர்கள் எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒருவர். நம்ம தொடர்ந்து படிக்க வேண்டிய ஒருவர். ஏன்னா, அந்த கதைக்களமும் சரி, இது 1800ஆம் ஆண்டுகள்ல எழுதியிருந்தாலும், அந்த கதைக்களம் இன்றைய நம்ம தமிழ் சமூகத்திற்கும் ஏற்ற ஒரு தத்துவங்களை கொண்டதாக, நம்ம பின்பற்றக்கூடிய கருத்துக்களை கொண்டதாக, இன்றைக்கும் நடைமுறையில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனால தான் நம்ம தமிழ் இலக்கியத்துல கூட நம்ம தொடர்ந்து ரஷ்ய கதைகளை படிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. இந்த மாரி கதைகளை நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா, நம்மள பார்க்கணும்னா நம்ம க கண்ண மற்றவர்களை பார்க்கும்போது நம்ம கண்ணாடிய வச்சோ, நம்ம கண்ண வச்சோ பார்த்துரலாம். ஆனா நம்மள நாமளே பார்க்கணும்னா, அதற்கு தேவை அந்த புத்தகம் என்னும் ஆயுதம் தான் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னாரு. நிச்சயமா இந்த கதைகளை கேட்கும்போது நமக்கும் ஆண்டன் செக்காவ் மேல ஒரு ஈர்ப்பு வரும். கேட்கிற வாசகர்களுக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு இன்றைக்கும் நமக்கு மனதை தொடுகிற கதைகளாக இருக்கிறது. இந்த கதைகளை நமக்கு இன்று பரிசாக அளித்த சுஜாதா சஞ்சய்குமார் அவர்களுக்கு மிக்க நன்றி. யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா நீங்க பேசுதளத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். மிக்க நன்றி அனைவருக்கும். வேல் வணக்கம், நீங்க பேசலாம். வேல் வணக்கம், நீங்க பேசலாம். இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். வாய்ப்பிற்கு நன்றி. சுஜாதா சஞ்சய்குமார் அவங்களோட ஆண்டன் செக்காவுக்கு பற்றின சிறுகதைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. அதுவும் அவங்க சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் குறிப்பிட்டபடி முதல்ல ஒரு ஏழ்மையான சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை வந்து 2 இடத்துக்கு தள்ளுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சமுதாயத்தில் சிறந்த ஒரு எழுத்தாளனாகவோ, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் ஒரு புறக்கணிக்கப்படுற ஒரு மனிதராகவும் மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு ஆம், அவரோட பார்வை வந்து ஒரு இதை வந்து ஆண்டன் செக்காவ் கதையும் தாண்டி வந்து சொல்லியிருந்தாரு. 2 மனிதர்கள், ஒருத்தர் வந்து பாலம் கட்டினவர், இன்னொருத்தர் வந்து அவர்கிட்ட வந்து புலம்பிக்கிட்டே இருக்கு தன்னை பத்தி. நான் என்ன பண்ணாலும் என்னோட புகழ் கிடைக்க மாட்டுது. ஒரு நடிகை கூட நடந்து போகும்போது வந்து பாத்தீங்கன்னா, நடிகை கூட ஒரு நிகழ்வுக்கு போகும்போது வந்து அந்த நடிகை கூட வந்த ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அவரோட பேரை தப்பா குறிப்பிட்டதா வந்து சொல்லியிருந்தாரு. ஆம், அந்த கதையை முடிக்கும் போது வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ நம்ம ஒரு நம்ம தமிழ்நாட்டு சூழ்நிலையை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகம் கொண்டாடப்படுறவங்கள வந்து நடிகர்களாகவோ அல்லது வந்து விளையாட்டு வீரர்களாகவோ இருக்கிறாங்க. ஸோ நம்மளை சுற்றி பெரும் பெரும் மாற்றம் நடக்கிறதுக்கான காரணமாக இருக்கிற ஒரு அறிவியல் அறிஞர்களோ அப்படிலாம் வந்து ஒரு நல்ல அரசியல் தலைவர்களோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இளைய சமுதாயம் வந்து ஒரு முன்மாதிரியா வந்து எடுக்கிறது இல்லை. நிச்சயமா அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி சொன்னாரு. காலையில வந்து ஒரு 6 கதை, அதுவும் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல கருத்துக்களை வந்து எல்லா கதையுமே சொல்ற மாதிரி இருந்துச்சு. மிக்க மிக்க நன்றி வாய்ப்பிற்கு. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றிங்க வேல். சுதா மேம் வணக்கம், நீங்க பேசலாம். எல்லோருக்கும் காலை வணக்கம். உங்களெல்லாம் மறுபடியும் இந்த தளத்துல சந்தித்ததுல ரொம்ப சந்தோஷம். இன்றைய கருத்துல வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் அவர் சொன்னது இன்றொரு தகவல்ங்கிற மாதிரி நான் எடுத்துட்டு போறது என்னன்னா, இந்த புத்தகம் நம்மளுக்கு வந்து வாசிக்கும் பொழுது பிறரை நம்ம பாக்குறச்சே அவங்கக்கிட்ட இருக்கிற நல்லது கெட்டதோ எதையோ நம்மளால பார்க்க முடியும். ஆனா நாம நம்மளையே பார்க்கணும், நம்மளே நம்ம புரிஞ்சுக்கணும்னா புத்தகம், இந்த மாதிரி புத்தகங்கள் தான், இந்த மாதிரி எழுத்தாளர்கள் தான் ஒரு பெரிய உதவியா இருக்குன்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப இன்னைக்கு எல்லாத்துலயுமே பிடிச்ச கருத்து அது. அதை சார்ந்து நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இப்ப நம்ம வேல் தம்பி வந்து அந்த கதையை திருப்பி சொன்னாரு. என்னன்னா, ஒரு என்ஜினியர் அண்ட் அந்த நடிகை. ஓகே, இப்போ அவர் சொன்னார் இல்லையா, உங்களை நீங்களே உள்ள பாத்துக்கிறதுக்கு இந்த புத்தகம் உதவுங்கிற மாதிரி. அந்த என்ஜினியர் வந்து என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னா, அன்றைய பொழுதுக்கு அந்த அந்த ப்ரோக்ராம் நடக்கும் பொழுது அதை விமர்சனம் பண்ணி எழுதிய எழுத்தாளர்கள் எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கறதுனால நடிகையை பத்தி எழுதியிருக்கலாம். அது வந்து நல்ல விஷயம். ஓகே, ஆனா இவருக்கு என்ன புரியலைன்னா, தான் செய்த காரியம், அந்த அவ்வளவு பெரிய பிரிட்ஜ கட்டிருக்காரு இல்லையா, அதை யார் கட்டினாங்க என்னங்கும் போது அவர் செய்த வேலை
நன்றாக இருந்து அத பல வருடங்கள் பலருக்கு உதவித்துனா அவரோட பேர் என்னைக்கும் இருக்க போறதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கலன்னு நான் நினைக்கிறேன். சோ நம்ம எல்லாருமே இத யோசிக்கலாம், ரைட்? சும்மா வெளி தோற்றத்துக்காக சில விஷயங்களை சொல்லும் போது எனக்கு சில அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா அந்த அங்கீகாரம் எப்ப கிடைக்கும்னா அதுக்கான பொழுதுக்கு இல்ல. நீங்க கண்டினியூவஸா சரியான வேலைகளை சரியான நேரத்துல ரொம்ப துல்லியமா செய்யறச்சே அதுக்கு வேணுங்கிற அங்கீகாரம் அன்றன்றைக்கு அங்கங்க பல பேரால பேசப்படும். சோ இத ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. மிக்க நன்றி, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். மிக்க நன்றிங்க மேம். நீண்ட நாள் ஆச்சு உங்களை சந்திச்சு. ரொம்ப மகிழ்ச்சி மேம். நல்லா இருக்கீங்களா? தொடர்ந்து வாங்க, இணைந்துக்கோங்க. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. சுஜாதா சஞ்சய்குமார், உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் பகிர்ந்துக்கலாம். சுஜாதா சஞ்சய்குமார். ஆமா, வணக்கம்மா. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அன்பான காலை வணக்கம். உண்மையாலுமே எனக்கு இப்போ ஒரு நிறைவு என்ன அப்படின்னா, ஆண்டன் செக்கோவை பற்றிய ஒரு அறிமுகத்தை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். என்னுடைய கடமை நிறைவேறியதான் நான் பார்க்குறேன். காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டன் செக்கோவ் ரஷ்யாவில் இந்த சிறுகதைகளை எழுதினார். இந்த அனைத்து சிறுகதைகளும் ரஷ்யாவில் நடப்பது போல தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் ரஷ்யாவில் அவர் எழுதிய ஒரு எழுத்தை 1800களில் எழுதிய அந்த எழுத்தை நான் 2024, 25 இந்த காலகட்டத்தில் படித்தேன். அப்போ ரஷ்யாவில் அவரினுடைய சிந்தனைக்கு அவர் எட்டியதை நான் தமிழ்நாட்டில் என்னுடைய சிந்தனைக்கு எடுத்தேன். ஆனால் எனக்கு இன்னைக்கு என்ன மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னா, நான் ஒரு டைமென்ஷனில் என்னுடைய டைமென்ஷனில் செக்கோவினுடைய கதையை முடித்தேன். ஆனால் செக்கோவினுடைய கதையை கேட்ட பிற்பாடு அதை கருத்து வழங்கிய நம்முடைய சொந்தங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட டைமென்ஷன்ல அதை எடுத்துக்கிட்டாங்க. அப்ப நான் ஒரே ஒரு வேண்டுகோளோட முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் எப்படி உங்கள்கிட்ட கொண்டு வந்த ஆண்டன் செக்கோவை சேர்த்தனோ அது போல தயவு கூர்ந்து நீங்கள் படித்து விட்டு உங்களினுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு போய் ஆண்டன் செக்கோவை சேருங்கள். கண்டிப்பாக நீங்க சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு என்று சொல்லி, எனக்கு இப்பேற்பட்ட ஒரு சொந்தத்தை ஒவ்வொரு மாதமும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா இது அந்த அளவுக்கு முக்கியம். திட்டவையா கூட கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா இது அந்த அளவுக்கு முக்கியம். காரணம், நம்மை தூற்றி எரியும் சொந்தங்களுக்கு மத்தியில் நம்மை தூக்கி கொண்டாடும் சொந்தங்கள் கிடைப்பது மிகவும் 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 அரிது இந்த காலகட்டத்தில், அதுவும் தமிழ்நாட்டில். ஆனால் என்னை எப்பொழுதெல்லாம் நான் பேசுறேனோ அப்பொழுதெல்லாம் என்ன உங்க வீட்டில் ஒரு பிள்ளையா பார்க்கக்கூடிய நம்முடைய சரித்திரம் படைப்போம் தளத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் என்று சொல்வதை விட என்னுடைய உற்ற உறவினர்கள் சொந்தங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகின்றேன். நன்றி. மிக்க நன்றிங்க சுஜாதா சஞ்சய்குமார். உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எந்த அளவுக்கு இந்த இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள் தாண்டி உலக இலக்கியங்கள் படிக்கிறது, அதை கொண்டு போய் சரியான விதத்துல கொண்டு போய் சேர்க்கறது, இதெல்லாமே உங்களுடைய சிந்தனை, ஒரு ஆழ்ந்த சிந்தனை, இதெல்லாமே ரொம்ப உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. இன்னும் பல உயரங்கள் நீங்க தொடரும் வாழ்க்கையில அப்படிங்கறது நிச்சயமா நம்ம எல்லோருமே தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொள்வோம். இன்னும் நிறைய பேரை ஆண்டன் செக்கோவ் மாதிரி நிறைய எழுத்தாளர்கள், நிறைய ரஷ்ய இலக்கியங்களாகட்டும், உலக இலக்கியம், தமிழ் இலக்கியம், இது எல்லாமே தொடர்ந்து நீங்க நம்மோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும், சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் செந்தில்குமார், சசிகலாமா, சிவா, கண்ணன், சோபன், அந்தி, கலாபம், சங்கர் அனைவருக்கும் நன்றி. அன்பு சார் அவர்களும் கன்கிராட் சுஜாதா சஞ்சய்குமார் அபவுட் ரஷ்யன் ஸ்டோரி ரைட்டர் ஆண்டன் செக்கோவ் ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு தன்னுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கார். மிக்க நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு ஜாகிர் உசேன் ஐயாவின் நமது உரிமை அறிவோம் என்ற தலைப்பில் ஒரு சிறப்புரை இருக்கிறது. அந்த சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.